வேற ஏதாவது தற்போதைய அண்மை செய்தி, வட இந்தியாவில் திட்டமிட்டு விஜய்க்கான போலி ரீல்ஸ்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. அது குறித்தான செய்திகளும் வெளியாகி வருகிறது. வட இந்தியாவில் திட்டமிட்டு விஜய்க்கான போலி ரீல்ஸ்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. கோவில் உண்டியலில் விழும் பணத்தை மருத்துவமனை மற்றும் பள்ளிகளுக்கு விஜய் கொடுக்க சொல்லிவிட்டதாக ரீல் விடுகின்றனர் வடநாட்டு இன்ஃப்ளூயன்சர்கள். பெண் மீது கை வைத்தாலே விஜய் அரசு என்கவுண்டர் செய்ய உத்தரவிட்டுள்ளதாகவும் ரீல்ஸ் பரவி வருகிறது. ஜியோ சிம் ரீசார்ஜ் சேவையில் ₹1 உயர்த்தினாலும் ஜியோ சிம்மை தடை செய்வதாக அம்பானியை விஜய் மிரட்டியதாகவும் ஏஐ பெண் வீடியோ மூலம் பரப்பப்படுகின்றன பொய்கள். தமிழ்நாட்டில் எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்றால் ₹1 கூட வட்டி கட்ட மாட்டோம் என விஜய் மோடியை நேரடியாக சென்று மிரட்டினாராம். அரசு பள்ளி ஆசிரியர்கள் சரியாக பாடம் நடத்தாததால் ₹60,000 சம்பளத்தை ₹12,000 விஜய் குறைத்து விட்டதாகவும் பொய் பரப்பி வருகிறார்கள். இது போன்ற ஒரு தலைவர் இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் என ஒரே வடிவத்தில் பொய் கூறுகின்றனர் வட இந்திய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம். மேலும் அண்ணல் அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தினால் 1 வருட ஜெயில், அரசு வேலை கிடையாது என விஜய் உத்தரவு போட்டதாகவும் பொய் செய்தி பரப்பப்பட்டு வருகிறது. இஸ்லாமிய மத குருமார்களுக்கு மாத சம்பளம், மசூதிகளுக்கு இலவச மின்சாரம் என பொய் பரப்பி வருகிறார்கள். பசுவதை தடை சட்டத்தை விஜய் கொண்டு வந்து விட்டதாகவும் பசுவை வதைத்தால் ஜெயில் தண்டனை எனவும் பொய் பரப்பி வருகிறார்கள். லஞ்சம் பற்றி புகார் கொடுத்ததா? விஜய் நேரடி வாட்ஸ்அப் எண்ணுக்கே புகார் கொடுத்தால் புகார்தாரருக்கு ₹1,00,000 சன்மானம் என சகட்டு வேணிக்கு பொய் பரப்பி வருகிறார்கள். தாழ்த்தப்பட்டோ இஸ்லாமியர், இந்துக்கள் என ஒவ்வொரு சமூக வாக்குகளையும் குறிவைக்கும் விதமாக திட்டமிட்டு ரீல்ஸ்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. 2029 நாடாளுமன்ற தேர்தலை முன்வைத்து திட்டமிட்டு பரப்பப்படும் ரீல்ஸ், ஒரு ரீல்ஸ் வெளியிட ₹75,000 வரை கொடுக்கப்படுவதாகவும் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். கோவில் உண்டியலில் விழும் பணத்தை மருத்துவமனை மற்றும் பள்ளிகளுக்கு விஜய் கொடுக்க சொல்லிவிட்டதாகவும், பெண் மீது கை வைத்தாலே விஜய் அரசு என்கவுண்டர் செய்ய சொல்லிவிட்டதாகவும், ஜியோ சிம் ரீசார்ஜ் சேவையில் ₹1 உயர்த்தினாலும் ஜியோ சிம்மை தடை செய்வதாக அம்பானியை விஜய் மிரட்டியதாகவும் இது போன்ற பொய் செய்திகள் தொடர்ச்சியாக வட இந்திய இன்ஃப்ளூயன்சர்கள் மத்தியில் பரப்பப்பட்டு வருகிறது. வட இந்தியா முழுக்க பெய்டு கேம்பெயின், அதாவது காசு கொடுத்து இந்த மாதிரி நீங்க பேசணும், அது ஹிந்தியில பேசணும், தெலுங்குல பேசணும், நீங்க குஜராத்தில பேசணும், ஒவ்வொரு மொழியிலும் பேசுறதுக்கு ஆட்களை இறக்கி விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஸ்கிரிப்ட் பக்காவா ஒரே மாதிரி முழுக்க ஃபேக் நியூஸ். அதுல குறிப்பா சில வீடியோக்களை மட்டும் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜுபேர் அவர்கள், அதாவது ஃபேக் நியூஸை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆல்ட் நியூஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜுபேர் அவர்கள் எடுத்து போட்டு, எதுக்குடா அப்படி இவ்வளவு பொய் பேசி திரிறீங்க, நீங்க பேசுறது எல்லாமே ஃபேக்குடா அப்படின்னு அம்பலப்படுத்தி இருக்கிறார். அது குறித்து நிறைய செய்திகள் இப்ப தமிழ்நாட்டில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த 2 நாளா. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா முதல்ல இந்த ஒரு பெண்ணு பேசுறாங்க. இந்த பொண்ணு ஒரு சாமியார் மாதிரி வேஷம் போட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. இவங்க நார்த் இந்தியால பயங்கரமான இன்ஃப்ளூயன்சர். ஒரு வீடியோ போட்டாருன்னா பயங்கர பறந்து போகும். இந்த அம்மா என்ன பேசுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் உண்டியல் காசுகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த உண்டியல் காசெல்லாம் எடுத்து, அதாவது கோயிலுக்கு வரக்கூடிய மொத்த வருமானத்தையும் எடுத்து தளபதி விஜய், அதாவது பேசும்போது தளபதி விஜய் அப்படிங்கிறாங்க, அதாவது தளபதி விஜய், தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கல்விக்கும் அதே போல மருத்துவமனைக்கும் செலவு பண்ண சொல்லிட்டாரு. பயங்கரமான ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு.
அவங்க வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கல, தமிழ்நாட்டினுடைய தலைவிதியே மாத்தி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பயங்கர பில்டப்பா இந்த சாமியார் அம்மா பேசுறாங்க. இது ஏதோ ஒரு பொய் ரெண்டு பொய் கிடையாது. இது மாதிரி 7 வீடியோ முழுக்க முழுக்க பச்சை பொய்ய வட இந்தியா முழுக்க ஹிந்தியில பரப்புறாங்க. யாரு? இந்த பெண்ணு. இந்த பெண்ணுக்கு ஒரு வீடியோவுக்கு இந்த பெண்ணு 75,000 வாங்கியிருக்கிறாங்க. 10 வீடியோவுக்கு 7,50,000 ரூபாய் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த பெண்ணு வீடியோல பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தளபதி குறித்து நான் ஒன்னும் ஃபேக் நியூஸ் எல்லாம் போடலையே, நான் என்ன மன்னிப்பு கேப்பேன்னு நினைப்பீங்களா? என்னுடைய தலை முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் நான் வந்து யாரும் என்ன தொட முடியாது, நான் ஒரு வீடியோ கூட ஃபேக் நியூஸ் போடல அப்படின்னு சொல்லி பயங்கரமா சேலஞ்ச் பண்றாங்க. இந்த நேரத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி என்ன பண்றாரு, அவர் பேர் வந்து ரேஷனல் தினேஷ். அவரு வந்து இந்த அம்மா கிட்ட வந்து பர்சனலா பேசுறாரு. நீங்க வந்து எனக்காக ஒரு வீடியோ ப்ரமோஷன் பண்ண முடியுமா, நான் வந்து ஒரு 20,000 ரூபாய் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, 20,000 எல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னு கேட்கறாங்க. சரி, ஓகே, ரைட்டு, இப்படி விஜயை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களா, இதுக்கு எவ்வளவு வாங்கணும்னு சொல்லுங்க, அந்த அமௌண்ட் தர்றேன் அப்படிங்கிறாங்க. நான் அதுக்கு ஒரு வீடியோக்கு 75,000 வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு அவங்க பர்சனல் சேட் பண்றாங்க. அந்த சேட் முழுக்க ஸ்கிரீன்ஷாட்டோட அந்த தம்பி ரேஷனல் தினேஷ் வெளியிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? தமிழ்நாட்டில் நடக்காத விஷயங்களை திட்டமிட்டு ஏன் இவ்வளவு பெரிய பொய் பரப்புறீங்க? இது ஏதோ இந்த பொண்ணு மட்டும் கிடையாது. அடுத்தது ஒரு ஏஐ வீடியோவை பேச வைக்கிறாங்க. அதாவது ஒரு ஏஐ மாதிரி ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி அந்த பொண்ணு வந்து பயங்கரமா பேசுறாங்க. அந்த பொண்ணு பேசுறத கேட்டா அதிர்ச்சியா இருக்கு. அதையும் மில்லியன் கணக்கான பேர் பாக்குறான். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தளபதி விஜய் நைட்டோட நைட்டா ஒரு பிளைட் எடுத்துட்டு அம்பானி வீட்டுக்கு போய் அம்பானியை மிரட்டி விட்டு இருக்காங்க. ₹1, அதாவது ஜியோ கட்டணம் அதிகரிச்சதுனாலும் தமிழ்நாட்டில் கூட யாருமே ஜியோ யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. இதை திட்டமிட்டு பெய்டு கேம்பெயினாக காசு கொடுத்து இது போன்ற ஒரு வீடியோவை ஹிந்தியில பரப்பி இருக்கிறாங்க. எல்லாமே ஒரு பாய் பேசுறாரு. இந்த பாய் பேசுறதை கேட்டா இன்னும் கேவலமா இருக்கு. அந்த பாய் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்க முடியாது அப்படின்னு மோடி கிட்டே நேருக்கு நேரா மூஞ்சிக்கு எதிராக தளபதி விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு. ஏ பாய், தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா பாய்? சும்மா அங்க உட்கார்ந்துட்டு இங்க எவனோ காசு கொடுக்குறான் அப்படிங்கறதுக்காக பொய் செய்தி பரப்பாதீங்க. அதை விட இன்னொருத்தர் பேசுறாரு. இவர் வீடியோ கேட்டு பாருங்க. இந்த வீடியோ எல்லாம் கேட்டா நமக்கு கடுப்பாகுது, அவ்வளவு எரிச்சலா இருக்கு. அதாவது பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல 12,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா வேலை பார்க்கறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்காதனால அவங்க சம்பளத்தை எல்லாத்தையும் நைட்டோட நைட்டா ஒரே கையெழுத்துல குறைச்சிட்டாரு. 60,000 70,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்த எல்லாத்தையும் அவங்களுடைய சம்பளத்தை முழுக்க குறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறான் நார்த் இந்தியால ஹிந்தியில. ஏன்னா உனக்கு தமிழ்நாட்டோட எஜுகேஷன் செக்டாரை பத்தி என்னன்னு தெரியுமாடா? 100 ஆண்டுகள் நீதி கட்சி காலத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு பெரிய பள்ளி கல்வி வந்து சிறப்பா நடக்கிறதுக்கு காரணம் அரசு கல்லூரிகளும் அரசு பள்ளிக்கூடங்களும் தான். அதுல 1000 குறைபாடு இருக்கும். ஆனா அந்த டீச்சர்ஸ் தான் இன்னைக்கு இவ்வளவு பேர்த்த படிக்க வச்சு ISROட சயின்டிஸ்டா மாத்தனவனுங்க. ஆனா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல உண்மையிலேயே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒன்றும் பண்ணல. அங்க ஓபி அடிக்கிற வாத்தியார் 10 பேர் இருக்கதான் செய்வான். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விஜய் அவர்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார்களுக்கும் அதே போல வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கும் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க சம்பளத்தை குறைச்சிட்டாரு, அதிரடி நடவடிக்கை எடுத்துட்டாரு, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பயங்கரமா வேலை செய்யுது அப்படின்னு வீடியோ போடுறீங்க. கேவலமா இல்ல? இதை விட இன்னொரு கொடூரமான விஷயத்த நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு தலித் பெண்ணை வச்சு தலித்துக்கு ஏத்த மாதிரி வீடியோ போட வைக்கிறது. அந்த பெண் என்ன பேசுறாங்க அப்படின்னா, அம்பேத்கர் சிலையை அவமதிச்சுட்டா உடனே அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஃபைனு, 1 வருஷம் ஜெயிலு, அவங்க குடும்பமே அரசு வேலைக்கு போக முடியாது அப்படின்னு பின்னாடி அம்பேத்கர் போட்டோ வச்சு அந்த பொண்ணு பேசுது. ஏன் தமிழ்நாட்டுல அம்பேத்கர் சிலை கால் மேல கால் போட்டு இருக்கிறதுனாலேயே அந்த சிலையை திறக்காம வச்சிருக்காங்க இதே தாவேக அரசு. இது வரைக்கும் 8 தலித் இந்த 100 நாள்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது ஆணவ கொலையிலிருந்து கஞ்சா இருக்குன்னு சொல்லி அடிச்சு கொலை செய்யப்பட்டது வரைக்கும். தலித்துக்கள் பாதுகாப்புல மிக மோசமான விஷயம் கடந்த 100 நாள்ல நடக்குது. அடுத்தது முஸ்லீமுக்கு ஒரு தனி ப்ராஜெக்ட். முஸ்லீமுக்கு என்ன ப்ராஜெக்ட்னா, இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு கடந்த 100 நாள்ல முஸ்லீம் மசூதிகளுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீ கரண்ட், அந்த மசூதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய குருமார்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் அப்படின்னு ஒரு பாய்க்குள்ளாவை போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. பாய், இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல ஹிந்துத்துவா குரூப்புகளை, அதாவது ஹிந்துக்களை அட்ராக்ட் பண்றதுக்காக விஜய் வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல மாடை வெட்டுறதுக்கே தடை போட்டார். அப்படியே ஒரே தடை, மாடே இனிமேல் வெட்ட முடியாது, முஸ்லிம்ஸ் எல்லாம் பாவம் பயந்து நடுங்குறாங்க அப்படின்னு ஹிந்துத்துவா குரூப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வீடியோ. இது எவ்வளவு பச்சை கேவலமான விஷயம். தமிழ்நாட்டுல இதே போன்ற ஒரு மிகப்பெரிய ஃபேக் நியூஸை பரப்பி இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் நியூஸ் பரப்பி உருவான ஆட்சி தான் இந்த தாவேக ஆட்சி. இவங்களுக்கு இன்னொரு பெரிய ஆசை இருக்கு போல இருக்கு. என்ன அப்படின்னா, டெல்லியில பிரதமர் ஆகிற ஆசை. அதை நாம சொல்லல, சட்டமன்றத்திலேயே இந்த தாவேக அமைச்சர்களே சொல்றாங்க, தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகணும், தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகிறது நாங்க வரவேற்கிறோம், ஒரு தமிழன் பிரதமர் ஆகிறது நாங்க வரவேற்கிறோம்.
ஆனா இது மாதிரி ஃபேக் நியூஸை பரப்பி பெய்டு கேம்பெயின் பண்ணி வட இந்தியா முழுக்க பொய் செய்தியை பரப்பி ஒரு தமிழன் ஒரு நாளும் பிரதமராக வேண்டிய அவசியமே கிடையாது. அது உண்மையிலேயே தமிழ் இனத்துக்கு செய்யக்கூடிய துரோகம். अब ये क्या कर दिया विजय थालापति ने?